கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் 23 வசனம் 9. பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கர்த்தர் ஒருவரே பிதாவாயிருக்கிறார். இந்த உலகத்திலே ஒருவரையும் நாம் நமக்கு பிதாவாக எண்ணாதபடிக்கு எந்த மனிதனையும் நாம் உயர்த்தி அவர்களை தெய்வமாக வணங்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும். மத்தேயு 23:9 பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாயிருக்கிறார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்நாட்களில் அநேகர் கிறிஸ்தவர்களும் கூட மனிதர்களை பார்த்து அவர்களை வணங்கி அவர்களை தங்களுக்கு தலைவர்களாக கொண்டு அவர்களுடைய குணநலன்களை புகழ்ந்து அவர்களின் காலிலே விழுந்து வணங்கி தெய்வத்தை போல கருதி செயல்படுகிறார்கள். மனித வணக்கங்கள் இந்நாட்களில் அநேகமாக பெருகி வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அதில் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் எந்த மனிதனையும் நாம் தெய்வமாக கொள்ளாதபடிக்கு, மனிதனை வணங்காதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் வாழ்வோம். நமக்கு பிதா ஒருவரே, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். நமக்காக வந்தார், நமக்காக பாடுபட்டு நமக்காக தம்முடைய ஜீவனை தந்து நம்மை பரலோகத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக அவர் நமக்காக காத்திருக்கிறார். ஆகவே அவர் விரும்புகிற காரியங்களை செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ்வோம். நமக்காக எத்தனையோ நன்மைகளை செய்து எவ்வளவோ பாடுகள் பட்டு நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நன்மை செய்து நமக்காக காத்திருக்கிற அவரை ஒருபோதும் துக்கப்படுத்தாமல் அவரை மேன்மைப்படுத்துவோம். அவர் ஒருவரையே வணங்குவோம். அவர் ஒருவரே நமக்கு பிதா. அவரை கனப்படுத்தும் காரியங்களை செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காத்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த காலை வேளையிலும் உம்முடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்மை மட்டுமே நாங்கள் வணங்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உம்மை கனப்படுத்துகிற வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். மனிதனை தெய்வமாக ஒருபோதும் நாங்கள் எண்ணாதபடிக்கு, மனித வணக்கம் செய்யாதபடிக்கு நீர் எங்களை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.